மீண்டும் மழை எச்சரிக்கை விடுத்த நாகமுத்து பிரதீபராஜா. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி, அதிகரிக்கப்பட்டது சம்பளம். யாழ் மருத்துவ பீடத்தில் அனுமதியின்றி நுழைந்த மாணவியால் வெடித்த சர்ச்சை. துமிந்த செல்வா மற்றும் மஹிந்தானந்தவின் சிறையில் கண்டுபிடிக்கப்பட்ட தொலைபேசிகள். அரச ஊழியர்களுக்கு வெளியான விசேட சுற்றறிக்கை. பிரதமர் ஹர்னி சுவிட்சர்லாந்துக்கு விஜயம். கொழும்பு துறைமுகத்தில் 10 வருடங்களாக தேங்கி கிடக்கும் கொள்கலன்கள். அனூர் அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கை, வெளியான ஆய்வு அறிக்கை. கொழும்பு அடுக்குமாடி குடியிருப்பில் கண்டெடுக்கப்பட்ட ஆபத்தான பொருள். 2000 ரூபாய் நாணயத்தாள் தொடர்பில் மத்திய வங்கி வெளியிட்டுள்ள புதிய தகவல். இந்தியாவில் பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், தகவல் அறிய முடியாத நிலையில் அதிகாரிகள். ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கு மேலும் ஒரு சிக்கல், பிவித்துருகெல உரிமைய சிஐடியில் முறைப்பாடு. இனி விரிவான செய்திகள். மீண்டும் மழை எச்சரிக்கை விடுத்த நாகமுத்து பிரதீபராஜா. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு எதிர்வரும் 23ஆம் தேதி முதல் மிதமானது முதல் சற்று கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியற்றுறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர் நேற்று வெளியிட்டுள்ள பதிவில் மேலும் குறிப்பிடுகையில், எதிர்வரும் 22ஆம் தேதி இலங்கையின் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வளிமண்டலத்தில் உறுதியற்ற தன்மை ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக எதிர்வரும் 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் பரவலாக மிதமானது முதல் சற்று கனமானது வரையான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அதேவேளை இக்காலப்பகுதியில் மத்திய, ஊவா, வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நெல் அறுவடை செயற்பாடுகளை மேற்கொள்ளும் விவசாயிகளும், அறுவடை செய்த நெல்லை உலரவிடும் விவசாயிகளும் இந்த மழை நாட்களை கருத்தில் கொண்டு செயற்படுவது சிறந்தது. வெங்காயம் மற்றும் மரக்கறி செய்கையாளர்களும் இந்த மழை நாட்களை கருத்தில் கொள்வது சிறந்தது. அதேவேளை தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் குளிரான நிலைமை அடுத்த சில நாட்களுக்கு சற்று அதிகரித்து காணப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, அதிகரிக்கப்பட்டது சம்பளம். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த சம்பளம் இம்மாதம் முதல் 400 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். அதன்படி பெருந்தோட்ட தொழிலாளர்களின் மாதாந்த சம்பளம் 1750 ரூபாய் வரையில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு பிரச்சினை என்பது பல வருடங்களாக நிறைவேற்றப்படாத கோரிக்கையாகவே இருந்து வந்தது. இந்த நிலையில் தற்போதைய அரசாங்கம் மூலம் முன்வைக்கப்பட்ட 2026ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான அடிப்படை சம்பளத்தை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பெருந்தோட்ட கம்பெனிகளின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த தீர்மானத்துக்கு அமைய இம்மாதத்திலிருந்து பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளம் 400 ரூபாவால் அதிகரிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மருத்துவ பீடத்தில் அனுமதியின்றி நுழைந்த மாணவியால் வெடித்த சர்ச்சை. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்திற்கு அனுமதி பெறாது மருத்துவ பீடத்தில் 2 மாதங்கள் கற்கையை தொடர்ந்த மாணவி தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விடயம் தொடர்பில் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவிற்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளதாக மருத்துவ பீடத்தினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, கடந்த நவம்பர் மாதம் மருத்துவ பீட புதுமுக மாணவர்களுக்கான கற்கை நெறிகள் ஆரம்பமானது. அதன்போது கண்டியைச் சேர்ந்த பெரும்பான்மையின யுவதி ஒருவர் புதுமுக மாணவர்களுடன் பல்கலைக்கழக மாணவர் விடுதியில் பதிவுகளை மேற்கொண்டு விடுதியில் தங்கியிருந்து மருத்துவ பீட விரிவுரை மண்டபத்திற்கு விரிவுரைகளுக்கு கடந்த 2 மாத காலத்திற்கு மேலாக சென்று வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை கற்கை செயற்பாட்டின் போது மாணவர்களை குழுக்களாக பிரித்துள்ளனர். அதன்போது 202 மாணவர்கள் காணப்பட வேண்டிய நிலையில் 203 மாணவர் காணப்பட்டமையால் ஏற்பட்ட குழப்பத்தை அடுத்து அது தொடர்பில் பரிசீலிக்கப்பட்ட போதே பல்கலைக்கழக அனுமதி பெறாத யுவதி ஒருவரும் மாணவிகளுடன் இணைந்து கடந்த 2 மாத காலமாக விரிவுரைகளில் கலந்து கொண்டமை தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் மருத்துவ பீடத்தினர் தெரிவிக்கையில், மாணவிகள் மத்தியில் உயிரியல் பாடத்தில் 3 சாதாரண சித்திகளை பெற்ற கண்டியைச் சேர்ந்த யுவதியும் மருத்துவ பீட மாணவர் விடுதியில் தங்கியிருந்து விரிவுரைகளுக்கு சென்றுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவிற்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களின் அறிவுறுத்தலுக்கு அமையவே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. துமிந்த சில்வா மற்றும் மஹிந்தானந்தவின் சிறையறையில் கண்டுபிடிக்கப்பட்ட தொலைபேசிகள். வெலிக்கடை சிறைச்சாலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 தடுத்து வைக்கப்பட்டுள்ள அறையிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட கையடக்க தொலைபேசிகள் குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வெலிக்கடை சிறைச்சாலையில் கே வாட்டில் சிறைச்சாலை புலனாய்வு பிரிவு அண்மையில் திடீர் சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டது. இந்த சோதனையின் போது அந்த வாட்டில் 16 கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா மற்றும் சிறை தண்டனையை அனுபவிக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுத்கமை ஆகியோர் சுமார் 150 கைதிகளுடன் குறித்த வார்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை பூசா சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பான முதற்கட்ட விசாரணையை விரைவாக முடித்து அதன் முதற்கட்ட அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்களுக்கு வெளியான விசேட சுற்றறிக்கை. ரமலான் காலத்தில் அரசு ஊழியர்கள் மத வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான விசேட சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சின் செயலாளர் அலோக பண்டாரவினால் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 21ஆம் தேதி வரை ரமலான் பண்டிகைக்கான நோன்பு நோக்கப்படுகிறது. அதன்படி அனைத்து அமைச்சக செயலாளர்கள் மற்றும் அரசு நிறுவனங்களின் தலைவர்களும் பிப்ரவரி 19 முதல் மார்ச் 21 வரை சுற்றறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி பிரார்த்தனை மற்றும் மத நடவடிக்கைகளுக்கான வாய்ப்பை வழங்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அதிகாரிகள் மத அனுஷ்டானங்களில் ஈடுபடக்கூடிய வகையில் பணிமாற்றங்களை ஏற்பாடு செய்யுமாறும், மேலும் தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் சிறப்பு விடுப்பு அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் சுற்றறிக்கைகள் கூறுகிறது. அந்த வகையில் மத நடவடிக்கைகள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் நாளாந்த நேரங்களை அமைச்சு அடையாளம் கண்டுள்ளது. இதேவேளை ரமலான் பண்டிகைக்கு 14 நாட்களுக்கு முன்னர் தகுதியான ஊழியர்களுக்கு பண்டிகைக்கான முன்பணம் வழங்க வேண்டும் என அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமர் ஹரணி சுவிட்சர்லாந்துக்கு விஜயம். சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் 56வது உலக பொருளாதார மன்ற வருடாந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் இன்று காலை நாட்டிலிருந்து புறப்பட்டுள்ளார். 2026 உலக பொருளாதார மன்ற வருடாந்த கூட்டம் இன்று 19ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் குளோஸ்டர்ஸில் நடைபெறவுள்ளது. உரையாடலின் உணர்வு என்ற கருப்பொருளின் கீழ் நடைபெறும் 2026 உலக பொருளாதார மன்றத்தின் அரசியல் தலைவர்கள், முன்னணி பண்பாட்டு நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பாளர்கள் உட்பட 3000க்கும் மேற்பட்ட உலகளாவிய தலைவர்கள் கலந்து கொள்வார்கள். இந்த பயணத்தின் போது பிரதமருக்கும் சர்வதேச தலைவர்கள், உலகளாவிய நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் பிற சிறப்பு விருந்தினர்களுக்கும் இடையே உயர்மட்ட இருதரப்பு கலந்துரையாடல்கள் நடைபெற உள்ளன. கொழும்பு துறைமுகத்தில் 10 வருடங்களாக தேங்கி கிடக்கும் கொள்கலன்கள். கொழும்பு துறைமுகத்தில் 10 வருடங்களாக தேங்கி கிடக்கும் கொள்கலன்கள் தொடர்பில் அரசாங்கம் அவசர முடிவெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 10 வருடங்களாக 3000 கொள்கலன்கள் தொடர்பில் இலங்கை சுங்கத்திற்கு அதிகாரம் வழங்குவது தொடர்பில் அமைச்சரவை முடிவெடுத்துள்ளது. அதிகமான இறக்குமதி, ஏற்றுமதி மற்றும் மறு ஏற்றுமதி காரணமாக துறைமுகத்தில் ஏற்படும் நெரிசலை குறைக்க உடனடி நடவடிக்கைகளை எடுக்குமாறு துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் டாக்டர் அனுர கருணாதிலக அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது சுமார் 8000 கொள்கலன்கள் அனுமதி பெற திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. புதிதாக நிறுவப்பட்ட ப்ளூமெண்டல் யார்டுக்கு குறைந்த ஆபத்துள்ள கொள்கலன்களை அனுப்பவும் இலங்கை சுங்கத்தின் முழு மேற்பார்வையின் கீழ் அனுமதி நடவடிக்கைகளை விரைவுபடுத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அனுர அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கை. வெளியான ஆய்வு அறிக்கை. தேர்தல் விஞ்ஞாபன கண்காணிப்பானின் சமீபத்திய புதுப்பிப்பின்படி ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க 2025 நவம்பர் மாதத்திற்குள் தனது முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளில் 10 வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை மேலும் 10 வாக்குறுதிகள் முன்னேற்றத்தில் உள்ளதோடு 9 வாக்குறுதிகளில் முன்னேற்றம் இல்லை என்பதுடன் ஒரு வாக்குறுதி தோல்வியடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மதிப்பீடானது 2024 ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கப்பட்ட 30 முக்கிய வாக்குறுதிகளை கண்காணித்துள்ளதுடன் 2026 வரவு செலவு திட்டத்தையும் உள்ளடக்கியுள்ளது. எனினும் இது தித்வா சூறாவளிக்கு முன்னதாகவே பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. அனுர மீட்டரினால் கண்காணிக்கப்படும் வாக்குறுதிகள் பொதுமக்களின் அதிக ஆர்வம் மற்றும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களில் அடிப்படையிலேயே தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இவை பொருளாதார சீர்திருத்தம், ஆளுமை, ஊழல் எதிர்ப்பு, சட்டமும் ஒழுங்கு மற்றும் சமூக பாதுகாப்பு போன்ற முக்கிய கொள்கை பரப்புகளை உள்ளடக்கியுள்ளன. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது தொடர்பான வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதற்காக மந்திரி.lk முன்னெடுக்கும் ஒரு சிறந்த முயற்சியே இந்த அனுர மீட்டர் ஆகும். இதற்கு முன்னதாக முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன மற்றும் கோட்டபாய ராஜபக்ச ஆகியோரின் தேர்தல் விஞ்ஞாபனங்களை முறையே மைத்ரி மீட்டர் மற்றும் கோட்டா மீட்டர் ஊடாக கண்காணித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு அடுக்குமாடி குடியிருப்பில் கண்டெடுக்கப்பட்ட ஆபத்தான பொருள். கொழும்பு கெசல்வத்த பகுதியில் உள்ள தண்ணீர் தொட்டியில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கி ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் கைவிடப்பட்ட தண்ணீர் தொட்டியில் இருந்து கைத்துப்பாக்கி கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு மீட்கப்பட்ட கைத்துப்பாக்கியுடன் 29 தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன.
குறித்த இடத்திற்கு துப்பாக்கியை கொண்டு வந்த சந்தேக நபர்களை கண்டுபிடிக்க கெசல்வத்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். 2000 ரூபாய் நாணயத்தாள் தொடர்பில் மத்திய வங்கி வெளியிட்டுள்ள புதிய தகவல். இலங்கை மத்திய வங்கி அதன் 75வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் 2000 ரூபாய் நாணயத்தாளின் முக்கிய பாதுகாப்பு அம்சங்களை வெளியிட்டுள்ளது. மத்திய வங்கியின் கூற்றுப்படி இந்த 2000 ரூபாய் நாணயத்தாள் பொதுமக்கள் அதன் நம்பகத்தன்மையை எளிதாக சரிபார்க்க உதவும் வகையில் பல பாதுகாப்பு அம்சங்களை உள்ளடக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த தாளை வெளிச்சத்திற்கு மேலே உயர்த்தி பார்த்தால் வாளினை கொண்ட சிங்கம் முழுமையாக தெளிவாக தெரியும். மேலும் வெளிச்சத்துக்கு மேலே உயர்த்தி பார்த்தால் நிறம் மாறும். பாதுகாப்பு நூல் நீல நிறத்தில் இருந்து பச்சை நிறத்திற்கு மாறி கொழும்பிலுள்ள கடிகார கோபுரத்தினை காட்டுகிறது. மேலும் பார்வை குறைபாடுள்ளவர்களுக்கு உதவ வடிவமைக்கப்பட்ட 6 தொட்டுணரக்கூடிய பட்டைகள் உள்ளன. புற ஊதா ஒளியின் கீழ் ஆண்டு கருப்பொருளில் ஒளிரும் இரட்டை வண்ணங்கள் மற்றும் முன்வானலை தோன்றும் மதிப்பும் தெரியும். இதனால் உண்மையான ரூபாய் தாள்களை இயந்திரத்தால் அடையாளம் காண முடியும். போலி ரூபாய் தாள்களை கண்டுபிடிக்கவும் இந்த அம்சங்களை பயன்படுத்துமாறு மத்திய வங்கி பொதுமக்களை வலியுறுத்துகிறது. இந்தியாவில் பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். தகவல் அறிய முடியாத நிலையில் அதிகாரிகள். இந்தியாவின் லே லடாக் பகுதியில் இன்று காலை 11:51ற்கு 5.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்நாட்டு தேசிய நில அதிர்வு மையம் பகிர்ந்து கொண்ட அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் மையம் 36.71 டிகிரி வடக்கு மற்றும் 74.32 டிகிரி கிழக்கில் 171 கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் நிலநடுக்கத்தில் உயிரிழப்பு அல்லது பெரிய சேதம் ஏற்பட்டதாக உடனடி தகவல்கள் எதுவும் இல்லை எனவும் கூறப்படுகிறது. ஜனாதிபதி அனுரகுமாரவிற்கு மேலும் ஒரு சிக்கல். பிவித்துருகெல உரிமைய சிஐடியில் முறைப்பாடு. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவை த இன்டர்நேஷனல் கவர்னன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஆக்ட் சட்டத்தின் கீழ் கைது செய்யுமாறு பிவித்துருகெல உரிமைய கட்சியின் இளைஞரணியின் செயலாளர் குமார ராஜரத்ன குற்றவியல் திணைக்களத்தில் விசாரணை ஒன்றை பதிவு செய்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் கடந்த 16ஆம் தேதி ஜனாதிபதி ஆற்றிய உரை நாட்டின் ஒற்றுமைக்கும் சமாதானத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதால் அது தொடர்பில் விசாரணைகளை நடத்துமாறு இன்று குற்றவியல் விசாரணைகள் திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது தொடர்பில் குமார ராஜரத்ன கூறியதாவது: பௌத்த மக்கள் போயா தினத்தில் அனுராதபுரத்தை கடந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள விகாரைக்கு வந்து வைராக்கியத்தை விதைப்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். இந்த நாட்டு மக்கள் சுதந்திரமாக தமது மத அனுஷ்டானங்களை செய்து தங்களின் அடையாளங்களை வெளிப்படுத்தியவர்கள் இன்று அரசாங்கத்திடம் கேட்டா மதஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டும். இவ்வாறான பிரச்சாரங்களால் தமிழ் மக்கள் மத்தியில் சிங்கள மக்களுக்கு எதிரான குரோதத்தை விதைப்பதாக உள்ளது. தனக்கு விரும்பிய மதத்தை பின்பற்ற மக்களுக்கு இருக்கும் சுதந்திரத்தை ஜனாதிபதி தனது அதிகாரத்தை கொண்டு கட்டுப்படுத்த முயற்சிக்கிறாரா என்ற வினாவை கேட்கிறேன். ஆனால் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கும் வரப்பிரசாதங்களால் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாததால் அவரின் பதவிக்காலம் முடிவடைந்தவுடன் சட்டத்தின் முன் அவர் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டோம் என குறிப்பிட்டிருந்தார்.